மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா. இப்போ ஏப்ரல் 2026ல நடக்க போற இந்த முக்கியமான அரசியல் நகர்வு பத்தி, அது எப்படி வேலை செய்ய போகுது, அதோட பின்னணி என்னன்னு நாம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கூடிய ஒரு கேள்வி இது. இந்த மசோதாவோட அதிகாரப்பூர்வ பெயர் நாரி சக்தி வந்தன் அதிநியம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சட்டசபைகள்ல பெண்களோட பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துறது தான் இதோட ஒரே நோக்கம். ஆனா இது ஒரு சாதாரண சட்டம் இல்ல, நம்ம அரசியலமைப்பையே திருத்த போற ஒரு மசோதா. இந்த மசோதா பாத்தீங்கன்னா 2023லயே பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. ஆனா அது அமல்படுத்துறதுக்கான உண்மையான தீவிரம் இப்போதான், அதாவது ஏப்ரல் 2026 ரொம்ப வேகமா நடக்குது. அடுத்த சென்சஸ் வர்றதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துடணும்னு பாக்குறாங்க. லோக்சபாவிலையும் சரி, எல்லா மாநில சட்டமன்றங்களையும் சரி, மொத்த சீட்ல 3ல ஒரு பங்கு பெண் வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்படும். இது அரசியல்ல எவ்வளோ பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒப்பீடு விஷயத்தை இன்னும் தெளிவாக்குது பாருங்க. இப்போ இருக்கிற 543 சீட்ல இருந்து நேரா 816க்கு போக போகுது. இதுல முக்கியமா 273 சீட்டு பெண்களுக்கு மட்டுமே ரிசர்வ் செய்யப்படும். ரெண்டு தரப்பு வாதத்தையும் சிம்பிளா பாத்திரலாம். கவர்மெண்ட் சைட்ல 2011 சென்சஸ் டேட்டாவை வச்சு இப்போவே இதை அமல்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் அது ரொம்ப பழைய டேட்டா, அது மட்டும் இல்லாம இப்போ கொண்டு வர்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் இப்போதைய நிலைமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஒரு சாதாரண மசோதா கிடையாது, கான்ஸ்டிடியூஷனையே மாத்த போற ஒரு விஷயம். அதனால இத பாஸ் பண்ண ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதாவது ஓட்டு போடுற எம்பிக்கள்ல 3ல 2 பங்கு பேர் இதுக்கு ஆதரவா ஓட்டு போடணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நாம அடுத்து கவனிக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, ஏப்ரல் 16லிருந்து 18 வரைக்கும் நடக்க போற ஓட்டெடுப்புல இந்த மசோதா பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி பாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் 2011 சென்சஸ் டேட்டாவை வச்சு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த மசோதா சட்டம் ஆயிடுச்சுன்னா முதல்ல இதோட தாக்கத்தை நம்ம எங்க பார்க்கலாம்? உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், உத்தராகண்ட் இந்த மாநிலங்கள்ல நடக்க போற தேர்தல்கள்ல தான் இந்த இடஒதுக்கீடு முதல்ல அமலுக்கு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது.